ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஸோ தொப்பி தூக்கி அப்படின்ற டாஸ்க்கு அப்படின்னா தொப்பியை தூக்கி அப்படி போடணும், திருப்பி வருமா அப்படிலாம் இல்லை. தொப்பி தூக்கி உங்கள் தலையில் போடணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. என்னையா அது டாஸ்க்குன்றீங்களா? ஆமாங்க, தூசி தட்டி செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பழசெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தட்டி அதில் ஒரு 3 தொப்பி எடுத்துகிட்டு வந்து கலராக வச்சுருக்காங்க. மேடையிலே தூசி வந்து அவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து பட்ஜெட் கான்ஸ்ட்ரெயின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் யார் வெற்றி பெற்றுருக்கா, வெற்றி பெற்றோன்னு என்ன கூத்து நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ டாஸ்க் வந்து 2வது டாஸ்க்கு. முதல் டாஸ்க்கு பிக் பாஸில் தோத்துட்டாங்க, சூப்பர் டீலக்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இதில் வந்து சூப்பர் டீலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க, பிக் பாஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டாஸ்கோடைய ஒரு சாராம்சம். ஆனால் ஒன்று சொன்னால் தெரியுமா, ஃபஸ்ட்டு இந்த வைக்கிற டாஸ்கில் யார் ஜெயிக்கிறீங்களோ ஜெயிச்ச டீமுக்கு தான் வந்து நல்ல சலுகை அதிகம், தோத்த டீமுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. டெய்லி எல்லாம் தின்னுட்டு தான் இருக்காங்க, ஏதோ அளவு சாப்பாடுனாலும் சாப்பிட்றானுங்க, ப்ளஸ் தூங்கிட்டு இருக்கானுங்க. ஒரே ஒரு டாஸ்க் விளாண்டுருக்கானுங்க. வீக்லி டாஸ்க் அப்படிங்கிறதே இல்லை. வீக்லி டாஸ்க்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, காலிலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்குமாச்சு இருக்கணும், அப்புறம் வந்து கலைஞ்சு போகலாம். இது டாஸ்க் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் இருக்குது, டபால் வந்து முடிஞ்சிட்டு போயிடுது. இதெல்லாம் வீக்லி டாஸ்க் கடை அப்படின்ற மாதிரி. இதில் எப்போ பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ வெள்ளிக்கிழமை கண்டென்ட் கிடையாது, நாளைக்கும் வந்து ஏதாவது ஒரு வித்து போன டாஸ்க் பண்ண வச்சுட்டு முடிச்சுடுவாங்கிறது பார்க்க முடியுது. சரி, இந்த கேப் டாஸ்கில் வினோத்தும் துஷாரும் போகிறாங்க. வினோத் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாரு, கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் வேகமாக தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் பலம் இல்லை, பட் ரொம்ப ஸ்பீட் இருக்குது. அடித்து தூக்கிறார் துஷார்கிட்ட அப்படிங்கிறது தான். தூக்கிட்டு அவங்க போய் நின்றுட்டு இருக்காரு. இன்னொன்னே தொப்பியை போடவா வேணாமா, தொப்பியை போடவா வேணாமான்னொன்னே துஷார் வந்து அங்கே வந்து தொப்பி கேட்டுட்டு கொஞ்சம் சில்லறையை வந்து பண்ணிகிட்டு இருக்கான், அலப்பறையை கொடுத்துட்ருக்கான். அப்போ வந்து அப்படியே கை நழுவி அவரை நழுவி அப்படியே வந்து போடுறாரு. ஸோ அடுத்த ரவுண்டு தான் பயங்கரமான ரவுண்டு. ரெண்டு பேர் உள்ள இருக்கிறாங்க களத்தில். எஃப்ஜே ரம்யா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கெமியும் கமருதீனும். ஸோ செம்ம பவர் இந்த சைடு. கெமியும் கமருதீனும் லிட்ரலி க்ரஷ் பண்ணுறாங்க. எஃப்ஜேலாம் வந்து கமருதீன் வந்து தூக்கி எறிகிறான். சரியா? இன்னொரு சைடு கெமி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா போட்டு ஒரே ஏற்று தான் ஏற்றி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு வச்சிருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட். அவங்க ஜெயிச்சிடறாங்க. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ் 1, டிலக்ஸ் ஹவுஸ் 1. இப்போ யாரா ஜெயிக்கிறான், அவங்க தான் டை பிரேக் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அறிவிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வராங்க. இப்போ சபரி, கனி, திவாகர் இந்த சைடு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம், சுபிக்ஷா மற்றும் பிரவீன்ராஜ் ஜண்டா தான் நிஜமாவே. அப்படியே காலை அவுத்துட்டு ஓடும் பாருங்க, திக்கு எங்கே இருக்கான்னு தெரியல. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான், பிடிக்க முடியல, திரும்பி அப்படி போகல, காலை அடக்கிறப்ப அடங்காமல் போகும் தெரியுமா, அந்த மாதிரி ஓடுறான். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை சட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டாங்க. இந்த சைடு விக்ரம் சரியான யோகோசோனா தெரியுமா, யோகோசோனா WWF வீரர் அவன். அப்படியே எடுத்து ஒரு சைடு பிடிச்சி இவனை தூக்குறான், கனியை பிடிச்சி மதிக்கவே இல்லை, தூக்கி எறிகிறான் கனியை. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சபரியை பிடிச்சி இழுக்கிறான். திவாகர் வந்து ன்றாரு. கடைசி என்ன கபடி விளாண்டுருக்கீங்க திவாகர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிடிக்கவே இல்லை யாரையுமே அப்படிங்கிறது தான். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடறாங்க. பிக் பாஸ் டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஸோ அறிவித்தவொடனே அதுக்கடுத்து ரொம்ப ஜாலியாகிடுறாங்க. ஜாலியாகிட்டு உள்ளே வராங்க. நேற்று வாய் பேசின பார்வதி மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நசுங்கி போயிடுச்சு. ஏன்னா பிக் பாஸ் அதிர்ச்சி கொடுத்தாரு, நல்லா விளாண்டிங்க கெமி, நல்லா விளாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டாரா. உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்மளை வர இப்போ இந்த கிளிக்க போகிறாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வராங்க எல்லாம் சேர்ந்து தாரத்தப்பட்டியோட டக்குன்னு அடிச்சுட்டு வராங்க. அடிச்சுட்டு வந்தால் பாரதி மூஞ்ச பார்க்கணுமே, கெமியை வரவேற்கவே இல்லையே. கெமி எங்கேயாவது தூத்துக்குடி போக திண்டுக்கல் பக்கம் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் அங்கிட்டு. பேசவே இல்லை, மதிக்கவே இல்லை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன, ஆஃப்டர் த டாஸ்க் ஓவர் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வழக்கம் போல் திவாகர் ஒரு பிரச்சனை பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, டியூடு அண்ணன் இருந்தாங்களே ஒன்னே, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க சொன்னார்ல பிக் பாஸு, சேதுபதி சொன்னார்ல, இப்போ எதுக்கு அண்ணன் இருக்கீங்க, ஒழுங்காக சார்னு அடையாளப்படுத்துங்க, அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் பிஹேவியர், ஐ எம் செல்லிங் ஃபார் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியுது. ஏன்னா இவன் எங்கனாலும் பாயிண்ட்டை பிடிச்சி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டில் விளையாடுறாப்புல, நல்லா பண்ணுறாப்புல. ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் இருக்குது, பட் இருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கம் நம்ம திவாகர் ஒரு வேறு விதமாக வந்து ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணார். இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிச்சிட்டாங்க. 1000 பாயிண்ட் வந்து பிக் பாஸ் கொடுத்து அதிர்ச்சி அடிச்சிட்டாரு. இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரூல் தான், 1000 பாயிண்ட் கொடுப்போம், 1000 நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும், 1000க்கு மேலே ஷாப்பிங் பண்ணால் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் தான் வந்து முடிவு பண்ணணும் பிக் பாஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டு. அதனால் உள்ளே வந்து ஒரு பிளான், எப்படி ஸ்ட்ராட்டஜி, நேற்று நடந்த தப்பு பண்ணக்கூடாது, இன்றைக்கி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமும் சூப்பர் டீலக்ஸ் டீமும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் வாய்
குடுத்து பேசின பார்வதி வாயை அடைச்சி உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் போது வரைக்கும்